ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாறன் வீரா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விஜயும் விஜயோட அம்மாவும் வந்து ராமச்சந்திரனோட வீட்டுக்கு வராங்க. எங்கே பார்த்தோம்னா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதாவது இந்த வீட்டையும் கடையும் காலி பண்ணி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ ராமச்சந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரன் வந்து தன்னுடைய லாயரை வந்து வர சொல்லவும் அப்போ அவங்க லாயரும் வராங்க. அப்போ விஜயோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன விஜய் லாயரை வர சொல்லியிருக்கிறாங்க, இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பிரச்சனை வராது, நம்ம கிட்ட தான் பத்திரம் இருக்குது, பத்திரம் பக்காவாக இருக்குது, அதனால நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து லாயர் கிட்ட அந்த பத்திரத்தை கொண்டு கொடுக்குறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, இந்த வீட்டையும் கடையும் நான் யாருக்கும் நான் எழுதி கொடுக்கவே இல்லை, உங்களுக்கு தான் என்னை பற்றி நல்லாவே தெரியும்ல, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையை வந்து இவ கொண்டுட்டு வந்திருக்கிறா, இதனால நம்மளுக்கு சாதகமாக வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை காட்டவும் அப்போ லாயர் வந்து அது எல்லாத்தையும் படித்து பார்க்குறாங்க. படித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சார், நம்மளுக்கு சாதகமாக இதில் எதுவுமே இல்லை, எல்லாமே பக்காவாக இதில் எழுதியிருக்குது, அதில் உங்கள் கையெழுத்தும் இருக்குது, அதனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு லாயர் சொல்லவும் இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ வள்ளி சொல்லிட்டு இருக்கு, என்ன லாயர் சார் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்க எங்க குடும்பத்துக்கு லாயர், அப்படி இருக்கும்போது நாங்க வந்து இப்படிலாம் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருப்போமா என்ன, அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா, என்ன பிரச்சனைனாலும் சரி அண்ணன் உங்ககிட்ட கேட்காம எதுவுமே செய்ய மாட்டார்ல, அப்படி இருக்கும்போது நீங்க வந்து கொஞ்சம் தள்ள பாருங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து லாயர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் மேடம், நான் உங்க குடும்ப லாயர் தான், ஆனா அதுக்காக பத்திரத்துல என்ன இருக்குதோ அதை பார்த்து தானே நான் சொல்ல முடியும், ராமச்சந்திரன் சார் வந்து எதுனாலும் சரிதான், என்னை கேட்காம அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு, அதனால நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான், ஆனா நம்ம இதெல்லாம் வந்து பேச முடியாது, கோர்ட்ல போய் பத்திரத்துல வந்து அவர் கையெழுத்து இருக்குது, அது மட்டும் இல்லாம பக்காவா வந்து எழுதியும் கொடுத்துருக்கிற மாதிரி தான் வந்து அதுல வந்து எல்லாமே டைப் அடிச்சிருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, அங்க வந்து அந்த ஆதாரம் தான் பேசுமே தவிர நம்ம இப்படி சொல்றதெல்லாம் அங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதனால பத்திரம் வந்து அவங்க பக்கமா தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, பாத்தியாம்மா எப்படின்னு அப்படின்னு சொல்லவும் அதனால நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, வீட்டை காலி பண்ணி தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே ராமச்சந்திரன் அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜய் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியம்மா பத்திரம் எப்படி பேசிகிட்டு இருக்கு பாத்தியம்மா அப்படின்னு சொல்லவும் ஆமாண்டி, நான் கூட வந்து லாயரெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் பயந்துட்டேன், என்னமோ அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாம் முடியும் போலுக்கு, வழக்கம் போல் நம்ம வந்து தோற்று தான் போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன், ஆனால் பரவாயில்லையே நீ எல்லாம் திறமையோடு தான் பண்ணியிருக்கிற அப்படிங்கும்போது அப்புறமா இந்த விஜய்னா சும்மையா என்ன, இங்கே இவ்வளோ வரையும் சந்திக்கணுமே, அப்போ இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாதா, அதனால தான் பத்திரத்தை பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், இதுனால இவங்கள வச்சு நம்மளுக்கு ஒரு தொந்தரவும் வராது, இந்த பத்திரம் எங்கே வரைக்கும் பேசும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா சரி சார் லாயர் சார், நீங்கள் தான் பத்திரத்தை படிச்சுட்டீங்களா, அந்த பத்திரத்தை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாங்கி வச்சிருந்தாங்க. லாயரும் அவங்க கிட்ட அந்த பத்திரத்தை கொடுக்குறாங்க. அப்போ வந்து ராமச்சந்திரன் வந்து லாயர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ இந்த வீட்டை காலி பண்ணி தான் தீரணுமான்னு சொல்லும் போது அப்படிதான் அந்த பத்திரத்தில் எழுதியிருக்குது, அதனால நீங்கள் காலி பண்ணி தான் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு லாயர் வந்து கிளம்புறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா மாறன் வந்து சொல்றாங்க, இவகிட்ட எல்லாம் வந்து பத்திரத்தை வச்சுலாம் பேசக்கூடாது, இவகிட்ட எல்லாம் வேற மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அப்ப ராமச்சந்திரன் வந்து மாறனை தடுக்கிறாங்க. மாறா நீ கொஞ்சம் அமைதியாக இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படி நான் அமைதியாக இருக்க முடியும், இந்த அளவுக்கு இவன் வந்து எல்லாம் பக்காவாக பண்ணி வச்சிருக்கிறா, அப்படி இருக்கும்போது நம்மளால எப்படி அமைதியாக இருக்க முடியும், எனக்கே அந்த அளவுக்கு கோபம் வருது, அப்போ மாறனுக்கு வராதான் என்ன அப்படிங்கவும் இப்போ என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இப்போ விஜய் சொல்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, வீட்டை நீங்கள் காலி பண்ணி கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அம்மா வீட்டை இவங்க காலி பண்ணினதுக்கு அப்புறமா நல்லா இதை வந்து பினாயில போட்டு தொடச்சி எடுக்கணுமா அப்படின்னு சொல்லும் போது ஆமாண்டி அப்படின்னு விஜயும் அவங்க அம்மா வந்து சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு ராமச்சந்திரனும் குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து ரொம்பவே எரிச்சலோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, வள்ளி நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. என்னன்னா நீ சொல்லிட்டு இருக்கிற, நம்ம இந்த வீட்டை விட்டு போகிறதாவது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் வேற என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ வீரா சொல்லிட்டு இருக்கிறாங்க, மாமா கொஞ்சம் யோசனை பண்ணிக்கலாம் மாமா அப்படிங்கும்போது நம்ம எதுவுமே யோசனை பண்ண முடியாது, எல்லாமே நம்ம கைமீறி போச்சுது அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா வந்து விஜய் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறியா என்ன சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ விஜய் சொல்கிறாங்க, ஆமாம் இத்தனை நாள் நீயும் மாறணும் உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்டம் போடலையா என்ன, அதனால நாங்கள் ஆட்டம் போட தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சொல்லவும் அப்போ அந்த பத்திரத்தை வந்து அவங்க அப்படி இப்படிமா வந்து அதாவது ஆட்டிக்கிட்டு இருக்கவும் உடனே மாறன்னு சொல்கிறாங்க, பார்த்து பத்திரம் கீழே விழுந்துற போகுது அப்படிங்கும்போது இது வந்து ஜெராக்ஸு தான், ஒரிஜினல் நான் வேற வச்சிருக்கிறேன் அப்படின்னால நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, என்ன வெளியே நான்
சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிற, போங்க உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டுட்டு வாங்க, நம்ம வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் அப்போ வள்ளி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அண்ணா நான் சொல்கிறது கேளுன்னா, அந்த விஜய் கிட்ட போய் நான் பேசுகிறேன்னா அப்படிங்கும்போது என்ன அவள் காலை விழுந்து போய் கெஞ்ச போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அவள் வந்து வேணும்னே செஞ்சுட்டு இருக்கிறா, என்ன பண்ணனாலும் சரிதான், அவள் எதுவுமே கேட்க போகிறது கிடையாது, அவகிட்ட எதுக்கு நம்ம கெஞ்சிட்டு இருக்கணும், நீ என்ன நம்பி எல்லாரும் வாருன்னா வாங்க அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே எல்லாருமே அமைதியாக இருந்தாங்க. அப்போ வந்து விஜய் சொல்கிறாங்க, சரி சரி நான் எதிர்க்க வீட்டில் தான் நான் இருப்பேன், வீட்டை காலி பண்ணிக்கிட்டு அந்த சாவியை கொண்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயோட அம்மா சொல்கிறாங்க, அதெல்லாம் இவங்க நம்ப முடியாதுடி, நம்ம இங்கே தான் இருக்கணும், அப்போ தான் அந்த சாவியை நம்ம வாங்க முடியும், இல்லைன்னா அதையும் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கவும் ஆமாம்மா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படிங்கிறாங்க. சரி சரி என்ன பார்த்துட்டு இருக்கிறீங்க, சட்டு புட்டுன்னு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே கோவத்தோடு அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு 4-5 பேர் வந்தாங்களா, அப்போ விஜய் வந்து அவங்களுக்குலாம் பணத்தை கொடுக்குறாங்க. எப்படியோ நான் சொன்ன மாதிரிக்கு இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இந்தாங்க உங்களுக்கு பணம் அப்படின்னு சொல்லவும் அதை வாங்கிக்கிட்டு அவங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ விஜயும் அவங்க அம்மாவும் வந்து சோபாவில் உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாரும் பண்ணக்கூடியது எல்லாத்தையும் வந்து வேடிக்கை பார்த்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாத்தியாமா இந்த வீட்டை விட்டு நம்மளை விரட்டி விட்டாங்களா, இப்போ பாத்தியா மொத்த குடும்பத்தையும் இந்த வீட்டில இருந்து நான் விரட்டி விட்டுட்டு அப்படிங்கமோ ஆமாண்டி இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ தான் நீ என் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நான் பெருமையோடு நான் வந்து இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இது நாள் வரைக்கும் நான் உன் பொண்ணு இல்லையா அப்படிங்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைடி, நீ இத்தனை நாள் வரைக்கும் என்னென்னமோ செஞ்ச, ஆனால் அந்த குடும்பத்தில் நம்மளை தோற்று போய் தான் நம்மளை நிப்பாட்டினாங்க, ஆனால் இப்போ பார்த்தியா நம்ம ஜெயிச்சு இந்த ஹாலில் நம்ம கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குறோம், இந்த குடும்பத்தையே வந்து நீ ஆட்டி படைச்சிட்டிய, இந்த குடும்பமே தலைதிரிக்கே இப்போ ஓடிட்டு இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்துட்டு உடனே சிரிச்சிட்டு இருக்கும்போது அப்போ மாறன் வந்து அப்படியே விஜய் பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன மாறமச்சான், என்ன உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கலையா, ஓஹோ உங்கள் பொண்டாட்டியை வந்து எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறீங்களா, அதனால் அவள் எடுத்து வச்சுட்ருக்காளா, சட்டு புட்டுன்னு கிளம்புங்க டைம் ஆகுதுல்ல அப்படின்னு சொல்லும் போது இருடி உனக்கு வச்சுருக்கேன், நான் உனக்கு சும்மா விட மாட்டேன், இதுக்கெல்லாம் வட்டியும் முதலுமா நீ நல்லா வாங்குவ பாரு என்கிட்ட அப்படின்னு மாறன் சொல்லவும் மனசுக்குள்ளே நினைக்கவும் அப்போ வந்து விஜய் வந்து சொல்கிறாங்க, மாறன் மச்சான் நீங்கள் மனசுக்குள்ளே என்னெல்லாம் நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீங்கள் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வீரா வந்து மாறனோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. என்னடா அவளை பார்த்து முறைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அவளெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியுமா, அப்படி கோவத்தில் இருக்கிறேன், ஆனால் வந்து அப்பாவால் தான் எல்லாத்தையும் நான் வந்து அமைதியாக பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும்போது அப்போ வீரா சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அவளுக்கு நம்ம பதில் கொடுக்கக்கூடிய நேரம் வந்துருச்சுது, நீ அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படிங்கும்போது என்ன நேரம் வந்துருச்சுது, இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்பா கிளம்பலான்னு சொல்லியிருக்கிறாரு, இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆளுக்கு எல்லாருமே வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக்கில் வச்சு அவங்க எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ பிருந்தா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி இதெல்லாம் ஒருவேளை என்னால் தோணும் அப்படிங்கும்போது ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒருவேளை இந்த விஜய் உன் கூடயே இருந்திருந்தா இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வந்திருக்காது அப்படிங்கும்போது இங்கே பாரு இன்னொரு தடவை அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, அவளையெல்லாம் வந்து ஒரு மனுஷியாவே நான் மதிக்க முடியாது, அவளை போய் இப்படி பேசிகிட்டு இருக்கிறியே, இந்த குடும்பத்துக்கே வந்து ஆட்டி படைக்கணும்னு சொல்லி வந்திருக்கிறா, அவளை பற்றி இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன், இன்னொரு தடவை நீ அவளை சொல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து பிருந்தாவை போட்டு திட்டவும் அடுத்ததாங்க பார்த்தோம்னா கண்மணியும் ராகவும் அவங்களும் வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து ராகு வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது கண்மணி வந்து ராகுவை பார்க்குறாங்க. ஏற்கனவே அவர் வந்து ரொம்பவே மனசு நொந்து போய் இருக்கிறாரு, இப்போ இந்த பிரச்சனை வேற அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம அவர்கிட்ட பேசலாமா அப்படின்னு கண்மணி வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வந்து ரொம்பவே சோகத்தோட அவங்க நேராக கீழே இறங்கி வராங்க. வந்ததுமே காவேரியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே தன்னுடைய மனைவி காவேரியோட ஃபோட்டோவை வந்து அவங்க எடுக்கவும் அப்போ உடனே விஜய் வந்து தடுக்கிறாங்க. என்ன மாமா எதுக்காக அந்த ஃபோட்டோ எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் அனுமதி, மற்றபடி இந்த வீட்டில் உள்ள பொருளெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிங்கவும் இன்னும் யார் என் மனைவியோட ஃபோட்டோவை எடுக்கிறதுக்காக தடுக்கிறதுக்கு நீ யார், இங்கே பாரு நான் எவ்வளவோ பொறுமையாக இருந்துகிட்டு இருக்கிறேன், இதுக்கு மேலே நீ ஏதாவது பண்ணுனேன்னா அப்புறமா என்ன நடக்கும்னு தெரியுது அப்படிங்கவும் சரி சரி ஃபோட்டோ தானே எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜய் சொல்லவும் அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வீரா வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அப்போ பாண்டியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பார்த்ததுமே வீராவுக்குள்ளே ஏதோ ஒன்று தோண ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க கங்காவோட ஃபோட்டோவை அவங்க வச்சுருக்குறாங்க. இந்த 2 ஃபோட்டோவையும் வந்து வீரா வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கவும் அவங்களுக்குள்ளே ஏதோ நடக்கிற மாதிரியே இருக்குது. இங்கே பார்த்தோம்னா எல்லாருமே ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அப்போ மாறன் வந்து வீராவை கூப்பிடுறாங்க. வீரா என்னாச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டே வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் வீரா வந்து எந்தவித அசையும் இல்லாமல் அப்படியே வந்து அந்த ஃபோட்டோவை வச்சக்கன்னு வாங்காமல் அவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்போ மாறன் வந்து என்னது நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கிறோம், எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பக்கத்தில் வராங்க. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.